நிறைய ஆலயங்களுக்கு போயாச்சு. நிறைய ஆலயங்களுக்கு போய் மனதில் ஒரு திருப்தியே ஏற்படவில்லை. ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கும். தேடி தேடி அலைவோம். எந்த இடத்துலயாச்சு அந்த ஒரு அதீத ஆற்றலை உணர்ந்து விட முடியாதா அப்படின்னு தேடி தேடி அலைவோம். ஆனால் எந்த ஒரு ஆலயத்திலும் அப்படி ஒரு ஆற்றலை நம்மால் உணர்ந்திருக்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கோவில்களில் ஆற்றல் குவிந்து கிடக்கும். இந்த கோவிலில் ஆற்றலானது குவிந்து கிடக்கும். காரணம், கோவில் என்றாலே ஆற்றல் நிறைந்த பகுதி அப்படின்னு தான் குறிப்பிடப்படும். கோவில், ஆலயம் இந்த மாதிரி எந்த பெயர்கள் வைத்து அழைத்தாலும், சிவாலயங்களுக்கு சென்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆற்றல் குவிந்து கிடக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் உங்களிடம் வேண்டும். அதுக்கு உங்கள் உடலானது தயாராக இருத்தல் வேண்டும். அவ்வளவுதான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம். அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். சிவன் கொடுப்பதற்கு தயார், பெற்றுக்கொள்ள நீ தயாரா அப்படிங்கிறத மனதில் கேள்வியா கேட்டுக்குங்க. இப்போ ஆலயங்களில் எல்லாம் சிறந்த ஆலயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யார் ஒருவர் மனசுல இரக்க குணம் அதிகமாக இருக்கிறதோ, இரக்க குணம் அதிகமாக இருக்கின்றவரின் மனதானது அதீத சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்கும். இதற்காக வேறு எங்கே அவங்க தேடி தேடி அலைய வேண்டாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆலயங்களுக்கு தேடி சென்றடைந்தோம். எந்த இடத்துலையும் என்னால் உயர்ந்த ஒரு ஆற்றலை என்னால் உணர முடியவில்லை அப்படின்னா, அவங்க மனசுல இரக்கமானது பிறக்க வேண்டும், அன்பானது பெருக வேண்டும். அப்படி இருந்ததுன்னா அவர்களுடைய அந்த உள்ளமே கோவிலாக மாறும். அதுவும் எப்படிப்பட்ட கோவில்? மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக அந்த உள்ளமானது, அந்த மனதானது இருக்கும் அப்படின்னா அதில் நீங்க எந்த சந்தேகம் கொள்ள வேண்டாம். இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, போய் இறைவனிடம் வேண்டினேன் வேண்டினேன் எதுவும் கிடைக்கவில்லை. அது நிறைய பேத்துக்கு அந்த ஒரு குணம் இருக்கிறது. நான் போய் ஒரு கார் வாங்கணும்னு வேண்டினேன், நான் போய் ஒரு வீடு கட்டணும்னு வேண்டினேன். இந்த மாதிரி நிறைய சிவபெருமான்ட்ட அதை கேட்டேன் இதை கேட்டேன். உண்மையான சிவபக்தி உடையவர்கள் இறைவனின் அந்த கருணை பார்வையும் அன்பையும் கேட்பார்கள். அதே போல நம்ம வழிபட்டுத்தான் பார்க்கலாமே, இறைவன் கொடுக்கிறாரா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வழிபடுபவர்கள் அவர்களுக்கு வேண்டுமானவற்றை எல்லாம் கேட்பார்கள். இந்த உலக இன்பங்களிலே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சிவபெருமானிடம் கேட்பார்கள். ஒரு சில காலகட்டங்களிலே நாம் சொன்ன இருவரும், சிவபக்தர்களும் சரி, இல்லை இறைவனை சோதிப்பதற்காக அது இதுன்னு ஏதாச்சும் போய் கேட்கறவங்களுக்கும் சரி, அந்த விஷயமானது கிடைத்திருக்காது. காரணம் ஒன்றே ஒன்றுதான். எப்பொழுதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பிக்கையுடன் ஒரு பொருளை கேட்கும் பொழுதுதான். இவரிடம் கேட்டால் இது கிடைக்கும், சிவபெருமானிடம் கேட்டால் இது கிடைக்கும் என்ற ஆழமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இறைவனிடம் கேட்டு பாருங்கள், சிவபெருமான்கிட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான பதிலானது கிடைக்கும். அப்பா உனது கருணை எனக்கு வேண்டும், வேண்டும்னு கேட்க வேண்டாம், தந்துருவ. அது இவ்வளோ இன்பமா இருக்க போகுது. எப்படி? நான் மகிழக்கூடிய வகையில் இருக்க போகிறது நீ கொடுக்கக்கூடிய இன்பமானது, கொடுக்க போகின்ற இன்பமானது. ஏன்னா நீ கருணை பெருங்கடல், இல்லை என்று கேட்பவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இல்லையா? சிவபெருமான்கிட்ட எதை கேட்டாலும் கொடுத்துடுவாரு. அந்த வகையில நான் கேட்பது உன் கருணை பார்வை, கடைக்கண் பார்வையை கேட்கின்றேன். எப்படி கேட்கிறேன்? நம்பிக்கையோடு. நான் கேட்டால் நீ தருவாய் என்ற, நான் என்றெல்லாம் அகங்காரம் வேண்டாம், ஒரு வார்த்தையில வந்துருச்சு. அடியேன் கேட்டால் நீ தருவாய் என்ற நம்பிக்கையில் நான் கேட்கின்றேன். அடியேன் கேட்டால் தருவாய் என்ற நம்பிக்கையில் கேட்கின்றேன். எதை கேட்கின்றேன்? உன் கடைக்கண் பார்வையை கேட்கின்றேன் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழும். இல்ல நம்ம இந்த உலகியல் இன்பங்கள்ல இருக்கிறனால வீடு வேணும், கார், எதா இருந்தாலும் சரி, நம்பிக்கையுடன் அவரிடம் அணுக வேண்டும். இதுல அந்த மனம் பக்குவப்பட்டது என்றால் கண்டிப்பாக அவர்கள் கேட்பது இறைவனின் கருணையை மட்டும்தான் கேட்பார்கள். இல்ல நான் காரு கேட்டேன், பங்களா கேட்டேன், உண்மையான நம்பிக்கையுடன் கேட்டால் அதையும் இறைவன் கொடுப்பார். நம்ம மனதை பொறுத்து, நம் வாழ்ந்த சூழ்நிலையை பொறுத்து, நம்ம இன்னும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை அவரு கொடுப்பாரு. நீங்க ரொம்ப சொல்லப்போனால் நிறைய நூல்களை எல்லாம் படிங்க, புத்தகத்தை எல்லாம் தேடி தேடி படிக்கின்றோம். அப்படியெல்லாம் படிச்சும் சில விஷயம் நமக்கு புரியவில்லை அப்படின்னு தோணுதா? கண்டிப்பா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய நீதி நெறி நூல்கள் இருக்கிறது, அதையெல்லாம் படியுங்கள், அதையெல்லாம் படியுங்கள், படித்தால் உங்களுக்கு விளக்கமானது புரியும், நிறைய உண்மைகள் தெரிய வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை விட சிறந்த நூலானது ஒன்று உண்டு. நேர்மையாக வாழ்கின்றோம் அப்படின்னா அந்த வாழ்வே சிறந்த நூலாக இருக்கும்.
கொஞ்சமும் தவறிழைக்காமல், தவறுனா என்ன, பிறருக்கு துன்பம் இழைக்காமல், நீதி நெறி தவறாமல் ஒருத்தர் நல்வாழ்வு வாழ்கின்றார் என்னும் பொழுது அதை விட சிறந்த ஒரு நூல் அப்படிங்கிறது இந்த உலகத்திலே வேறு எதுவும் இருக்காது. இறைவனை காண முடியவில்லை, இறைவனை காண முடியவில்லை. நிறைய கூப்பாடு போடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உணர முடியவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை, காண முடியவில்லை. ஏன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஏன் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது இல்லை. எதை பற்றியும் ஆராய்வதும் இல்லை, எதை பற்றியும் ஆராய்வதும் இல்லை. உடல்ல ஒரு சின்ன மாற்றம் கூட அவர்களுக்கெல்லாம் நிகழ்வதில்லை. காரணம் ஒன்றே ஒன்றுதான். ஒரு குட்டை இருக்கிறது, அது கலங்கி இருக்கிறது, நல்ல கலங்கிருச்சு. அப்படிங்கும் போது அந்த கலங்கிய நீரிலே சூரிய அந்த கதிர்கள் பட்டாலும் சூரியனை அதில் பார்க்க முடிவதில்லை. இறைவன் கருணை நம் மீது பட்டாலும் அதனுடைய பிம்பத்தை நம்முள் பார்க்க முடியாததற்கு காரணம் மனம் கலங்கிய நிலையில், கலக்கமுற்ற நிலையில் இருப்பதுதான். அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளாதது தான் அதற்கான காரணமாக இருக்கும். தெளிந்த நீரோடை, அந்த குட்டையே ரொம்ப தெளிந்துருச்சு, இந்த கலங்கம் இல்லாமல் இருக்கு. அப்படிங்கும் போது அதில் அந்த சூரியனோட பிரதிபலிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக தெரியும். அதே போலதான் மனமானது சஞ்சலம் இல்லாமல், மனமானது அந்த காம குரோத எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் கலக்கமில்லாமல் இருக்கிறது. அப்படிங்கும் போது கலக்கமில்லாமல் அந்த மனமானது இருக்கிறது, கலங்கிய நிலையில இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இறைவனாகப்பட்டவர் காட்சி தருவார். அவருடைய அந்த பிம்பத்தை நம்மால் உணர முடியும். அப்படிங்கிறத மனதார ரொம்ப என்ன சொல்றது, அன்போட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அதுல திருப்தி ஏற்படணும். மற்றவங்களை பார்த்து நம்ம இன்னும் முன்னேறலை, ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலையை அடையவில்லை, இன்னும் நம்ம அவங்களுக்கு ஈடானவர்களாக மாற வேண்டும் அப்படின்ட்டுலாம் இல்லை. கிடைத்ததை வைத்து திருப்தி அடைய வேண்டும். அடுத்த விஷயத்திற்காக நம் முயற்சி செய்ய வேண்டும், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் அவங்களுக்கு இது கிடைத்தது, எனக்கு அந்த அனுபவமானது கிடைக்கவில்லையே என்ற ஏக்கமானது ஆன்மீகத்திலே தொய்வைத்தான் ஏற்படுத்தும். அந்த உணர்விலே தொய்வைத்தான் ஏற்படுத்துமே தவிர அதில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நமக்கு கொடுப்பதற்கு இல்லை, எந்த முன்னேற்றத்தையும் அது கொடுப்பதற்கு இல்லை. அப்படிங்கிறத ஒரு என்ன சொல்றது, ஒரு தெளிவோடு நாம் ஏற்றுக்கொண்டோமே ஆனால் கண்டிப்பாக அது எந்த இடத்துலையும் தவறாக போகாது. துன்பம் வருதுனாலே அதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், அதுக்கு எதுவுமே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க, எகுத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், அப்பா அம்மா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உனக்கு துன்பம் வர்றதுக்கு ஒரே காரணம் உனக்குள்ளே இருக்க ஆசை மட்டும்தான். அந்த ஆசையானது நீங்கிருச்சு அப்படின்னா துன்பம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஞானியர்கள்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆசையாக விடு, அப்பயே ஒரு கட்டத்தில் வந்ததுமே ஒரு தெளிவான நிலையானது ஏற்படும். அப்போ தான் உனக்கு புரிய வரும் இந்த துன்பமெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த ஆசை அப்படிங்கிற ஒரே வார்த்தை அப்படிங்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், வாழ்க்கையில் அடுத்த நிலையை நோக்கி மெதுவாக முன்னேற ஆரம்பிச்சிடலாம். ஓம் நம சிவாய்.